Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே சங்கராபுரம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரசு தொடக்கப்பள்ளியின் வகுப்பறை கட்டடத்தில் மேற்கூரை சிமெண்ட் பூச்சுகள் பெயர்ந்து விழுந்ததில் 3 மாணவர்கள் காயமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். காயமடைந்த மாணவர்களின் நிலை தற்போது என்னவாக இருக்கு? முழு விவரம். நிச்சயமாக வாணியம்பாடி அருகே புதிதாக கட்டப்பட்ட அரசு தொடக்கப் பள்ளியில் சிமெண்ட் பூச்சிகள் விழுந்து 3 மாணவர்கள் காயமடைந்து மருத்துவர்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த சங்கராபுரம் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய அரசு தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 22-23 ஆண்டிற்கான கூடுதல் வகுப்பறை கட்டிடம் சுமார் 21 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு கட்டி முடிக்கப்பட்டு கடந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி திறக்கப்பட்டது. இந்த நிலையில் அந்த வகுப்பறை கட்டிடத்தில் இன்று 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் அமர்ந்து கொண்டு திடீரென்று கட்டிடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகள் இருந்து விழுந்தது. உடனடியாக மாணவர்கள் அங்கிருந்து அலறடித்து வெளியே ஓடினார்கள். இதில் 1ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர் திடீர் படுகாயம் இருந்தால், மேலும் 3ஆம் வகுப்பு மாணவர்களும் விவேக், சுதர்சன் ஆகியோரும் லேசான காயம். உடனடியாக அதிக காயங்கள் ஏற்பட்ட மாணவர் பிரதீப்பை உடனடியாக மீட்டு வாணியம்பாடி உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். அங்கு அந்த மாணவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் அந்த பள்ளியில் தற்போது வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் ஊராட்சி நிர்வாகிகள் நேரில் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த கட்டிட மேற்கூரை சிமெண்ட் பூச்சிகளில் இருந்து வருவதற்கான காரணம் குறித்து 50 காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இதேபோல வாணியம்பாடி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் கட்டப்பட்ட புதிய கட்டடங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் உடனடியாக ஆய்வு செய்து மேற்கொள்ள வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.